நெல்லை மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழையால் நீர்நிலைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், வெள்ளப்பெருக்கால் தாமிரபரணி ஆற்றில் எவ்வளவு வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது? கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல நேற்று மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் நேற்று தொடர்ந்து மழையானது நீடித்து வருகிறது. அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்கள்ல கடந்த 2-3 தினங்களாகவே இடைவிடாத மழையினுடைய தாக்கம் இருந்து வருவதால் அணைகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் வண்ணமே இருக்கிறது. ஏற்கனவே திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டிவிட்ட நிலையில தற்போது பெய்து வரக்கூடிய மழையால் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அப்படியே உபரியாக தாமிரபரணி ஆற்றில் தான் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில மணிமுத்தாறு, பாபநாசம், தென்காசி மாவட்டத்தினுடைய கடனா நதி, ராம நதி இந்த அணைகளில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீர் சுமார் 5000 கன அடிக்கும் அதிகமான தண்ணீர். அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகள், சமவெளி பகுதிகளில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் இருந்து தாமிரபரணி ஆற்றில் சுமார் 10,000 கன அடி தண்ணீர் வீதம் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய காரணமாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் திருநெல்வேலி குறுக்குத்துறை முருகன் கோவிலை முழுமையாக நீர் சூழ்ந்து கோவிலுக்குள்ளும் நீர் புகுந்திருக்கிறது. கல்மண்டபங்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆகவே இந்த பகுதியில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பில் எச்சரிக்கைகள் என்பது தொடர்ந்து கடந்த 2-3 தினங்களாகவே மழையினுடைய தாக்கம் தொடர்பாகவும் தாமிரபரணி ஆற்றிற்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை உள்ளிட்டவைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் மக்கள் வழக்கம் போல அவர்கள் அங்கு ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இன்று காலையை விட தற்போது தண்ணீருடைய வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனுடைய காரணமாகத்தான் குறுக்குத்துறை முருகன் கோவில் முழுமைக்கும் நீர் சூழ்ந்து கல்மண்டபங்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியாக இந்த தொடர் மழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாவட்டத்தை பொறுத்தவரையில அதிகபட்சமாக மாஞ்சோலை மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய 4 முக்கு பகுதியில 14 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஊத்து பகுதியில 12 சென்டிமீட்டரும், அதே போன்று காக்காட்சி பகுதியில 11 சென்டிமீட்டரும் மழையானது பதிவாகி இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் மணிமுத்தாருக்கு வருகிறது. அந்த மணிமுத்தாறு அணையிலிருந்து உபரியாக தாமிரபரணியில் வெளியேற்றப்படுகிறது. இப்படியாக தாமிரபரணி ஆற்றில் சுமார் 10,000 கன அடிக்கும் அதிகமாகவே தற்போது வெள்ளப்பெருக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆல்வி.